பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு கேங் சேர்ந்து கற்பழிச்சு கொண்டுட்டாங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெண்ணு இறந்தாங்கல்ல, ஸோ அந்த இடத்த உங்களுக்கு பார்த்தா வாங்க போகலாம். இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்துக்கிறோம். வாங்க. இங்கே பாருங்க, இங்கே தான். ஸோ இங்கே தான் கைஸ். கரெக்டாக டைம் எடுத்ததுன்னா ஒரு 10 மணி இருக்கும். அந்த பெண் எடுத்துக்கினாக்கா அவுட் சைடு போகிறதுக்கு ஒருத்தரும் வந்திருப்பாங்க. ஸோ பொதுவாக பொறுத்த வரைக்கும், வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்குமே அவுட் சைடு போகிறதுக்கு வந்துனாக்கா இதுமாரி இப்போ வரைக்கும் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு கேங், சரிங்களா? இந்த கேங்கு ட்ரிங்க் பண்ணதுனால போதை தலைக்கு ஏறி கொஞ்சம் தேவையான விஷயம்லாம் பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணு அது வர இன்னொரு விஷயம்னாக்கா 3 மாதம் கர்ப்பிணியாக இருந்ததுனால அந்த இதை தாங்க முடியாமல் அவங்க இங்கேயே இறந்துட்டாங்க. இன்னமும் அந்த ஆன்மா இங்கே வந்துட்டு ரொம்ப உக்ரோஷமாக இருக்கிறதாகவும், இங்கே வர அந்த 4 பேருக்கும் இல்லாமல் இங்கே வர ஆண்களையும் நைட் டைமில் பயம் கொடுத்ததாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இன்னமும் அந்த ஆத்மா வந்ததுன்னா இங்கேயே அலையிறதாகவும், இந்த பக்கம்தான் ஊர் பொதுமக்கள் வந்து இந்த பக்கம் தான் வேலைக்கு போகிறப்ப அந்த ஆன்மா வந்ததுனாக்கா அவ்வளோ ஒரு மாரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஊர் பொதுமக்கள் சொல்கிறாங்க, இந்த பக்கம் போகாதீங்க, ஏன்னா அங்கே கரெக்டாக 12 மணிக்கு வந்திருக்கோம், இந்த ஊர் பக்கம் போகாதீங்க, ஏரி பக்கம் வந்தீங்கனாக்கா ரொம்ப இதுனாக்கா வாண்டடாக நடக்கும், அவ்வளோ மாரி ஒழு சத்தம், மல்லிகைப்பூ வாசனை கும்முன்னு அடிக்கிறது, நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த பக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாருமே 1 மணிக்கு மேலே இந்த பக்கம் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த பக்கம் தான் வேலைக்கு போகிற ரூட்டு இதுதான். அந்த வண்டி பார்த்தேன், இதில் தான் போயிட்டு எல்லாமே வரும். ஸோ இங்கே நடக்கிற அமானுஷம் எல்லாமே உண்மை தான். இப்போயே வந்து டைம் பார்த்தீங்கன்னாக்கா 1 மணி ஆக போகுது. ஸோ இந்த டைமுக்கு இங்கே யாரும் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு இங்கே ஒரு மாதிரியாக பயமாக தான் இருக்குது. நாங்கள் வந்து கிளம்புறோம். இங்கே பாரு, எது ஆடுது? என்ன விஷயம் பாருங்க, தானே ஆடுது. ஏதோ தப்பாக நடக்குதுங்க, ஏதோ தப்பாக நடக்குது, ரொம்ப தப்பாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நாங்கள் டைம் ஆயிடுச்சு. இது ஆனால் டைம் வாங்க போயிடலாம். நாங்கள் கிளம்பலாம். ஊர் பக்கம் சொன்னதெல்லாம் உண்மைதான். வாங்க போயிடலாம். இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நம்மளுக்கு தான் ஆபத்து. வாங்க நம்ம கிளம்பலாம். நம்ம கிளம்பலாம்.
பார்த்தீங்கன்னா அந்த ஆவியோடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்புறது ரொம்ப முக்கியம். நாங்கள் அந்த ஏரியா விட்டு கிளம்பு தான் பார்த்தோம். தெரியுது அங்கேயே உட்காந்து தெரியுது ப்ரோ. ஏன்னா கிட்ட போகாதீங்க, வாங்க. இதுக்கு மேலே இங்கே வேணாம். ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ தப்பாக நடக்கும். வேணாம். இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை வந்து இனிமேல் எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி தான், கூட ஒரு ஆள் கூட்டு வந்துடுங்க. தனியாக பசங்களை வெளியே விடாதீங்க. நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். நம்ம தான் சேஃப்டியாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், அவுட் சைடு போனீங்கன்னா தயவுசெய்து உங்களோட துணைக்கு யாராச்சும் ஆணோ இல்லை பெண்ணோ உங்கள் துணைக்கு யாருன்னா கூப்பிட்டு வந்துடுங்க. ஸோ இதுமாதிரி நடக்கக்கூடாது. இதுமாதிரி இந்த பெண் நடந்த விஷயம் இனிமேல் எந்த பெண் நடக்கக்கூடாது. நான் ஆண்டவனை ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ இருக்கிற ரொம்ப டைம் அதிகமாகுது. ஸோ வாங்க நம்ம கிளம்பலாம். கொடூரமான இடமா இருக்குது. ரொம்ப வாண்டடாக இருக்கு. ரொம்ப பயமாகவும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போகிற எல்லா வீடியோஸும் நல்லா போகுது. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று சேரும். இது உங்கள் ஆர்வ ஸ்டோரி இன் ரியல் லைஃப்.